பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், ஈவன் பால் கூட என்னென்னா, அந்த இடம், அந்த தட்பவெப்பநிலை, அந்த மண்வாகுக்கு தகுந்தாப்புல தான் நம்மகிட்ட விளையும். அங்கு வாழும் மனிதர்களுக்காகவே அல்லது உள்ள விலங்குகளுக்காகவே அதனை எடுத்துக்கொள்ளப்படும். அதான் கணக்கு. அதனால் நம்ம இங்கே விளையிற பழத்தை விட்டுட்டு வெளியூர் பழத்தை போய் சாப்பிட்றப்ப என்ன ஆகுதுனாக்கா, அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல சில பிரச்சனைகள் உருவாகும். பழமாகவே இருந்தாலும் சில பழங்களை பற்றி தெரிஞ்சுக்கோமே. இப்போ அத்திப்பழம் நம்ம ஊரில் விளையும். சீம அத்தி, சாதா அத்தி. இந்த அத்திப்பழத்துடைய மிக முக்கியமானது என்னென்னா, இரும்பு சத்து ரொம்ப வேறு ஆழமாக போகுதுல, அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடியதெல்லாம் விளையும். அந்த இழுத்துட்டு நம்மகிட்ட கொடுக்கும். அதில் அந்த இரும்பு சத்து நிறைய இருக்கிறதுனால இது உடலுக்கு ஒரு ஊட்டத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்தாப்புல இரத்த அணுக்கள் உற்பத்தி பண்ணுவதற்கு ஒரு பெரிய உபகாரம்னு சொல்கிறாங்க. அப்புறம் பித்த சூடு என்று ஒரு சூடு இருக்கிறது. அந்த சூட்டை அன்னாசி பழம், இது ஜீரண சக்தி. ஜீரண சக்தி தான் வயிறு தொடர்பான பிரச்சனைகள். வாயில் ஆரம்பித்து அந்த ஆசன வாய் வரலையும் உள்ள பிரச்சனைகள் இருக்குது. இருதய கோளாறு இருக்கு பாருங்க, இந்த பிளாக்கிங்ஸு, அது மாதிரி சில விஷயங்கள் வரும்பொழுது அது ரொம்ப பெரிய உபகாரமாக இருக்குது. அது எகெயின் சவுண்ட பொண்ணு இந்த விஷயம் எல்லாத்துலேயுமே அந்த அன்னாசி பழம் பெரிய உபகாரம். இழந்த பழம், இதில் நம்ம உள்ளூர் இழந்தையும் இருக்குது, சீமை இழந்தையும் இருக்குது. சீமை இழந்தைய என்ன சார், டயபெட்டிக்கு, அது பழத்துக்கு பேர் டயபெட்டிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பெருசு இருக்கும். அது சுகர் குறைவாக இருக்கிறது, அதற்காக சொல்லுவாங்க. நம்ம உள்ளூர் இழந்தையும் என்ன பண்ணுதுனாக்கா, வாந்தி, பசி இல்லாமல், பசிக்கவே இல்லைப்பா, புளிச்சே இருக்குவா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இருக்குது. அது மாதிரி குடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு வசதி இருக்குன்னு சொல்கிறாங்க. கொய்யா, நம்ம ஊர் ஆப்பிளுங்க, அதை பார்த்து மகா கேவலமாக பார்க்குறதா. அது வேணாப்பா, அது 20 ரூபா 30 ரூபா தானே, ஒரு காஸ்ட்லியாக இருந்தால் தான் ஒரு பந்தா இருக்கட்டுங்கன்னு வாங்குறேன். இது இதில் சீமை, அதாவது ஹைபிரிட் இது இருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், விளைச்சல் ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது ஒரு பக்கம். உள்ளூர் கொய்யா இருக்கு பாருங்க, அது சேப்பு கொய்யா, வெள்ளை கொய்யா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ரெண்டுமே நல்ல சத்து எவ்வளோ அதிகமாக சேர்ந்தால்தான் அந்த கொய்யாவை உற்பத்தி பண்ண முடியும். அடுத்தாப்புல சீத்தாப்பழம், உடல் வலிமை, அது மட்டுமல்ல ரொம்ப இருதயத்துக்கு ரொம்ப நல்ல அற்புதமான விஷயம். இதுலேயும் நம்ம உள்ளூர் ரகமும் இருக்குது. இந்த அந்த பெரிய ஹைபிரிட்னு சொல்கிற சீமல்ல ஹைபிரிட் பண்ணக்கூடியது இருக்கிறது. அது அந்த சீத்தாப்பழம், இருதய நாவல் பழம், சர்வரோக நிவாரணி. இது கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சு, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம், டயாலிசிஸ் பண்ணோம், இதெல்லாம் தடுக்கக்கூடியது, தவிர்க்கக்கூடியது நாவப்பழம். ஆமாம், இது டயபெட்டிக் எப்போதும் அந்த டயபெட்டிக்னால வரக்கூடிய எஃபெக்டில் ஒரு முக்கியமானது கிட்னி பிரச்சனை. அதை ரொம்ப பாதுகாக்கிறதுனால அதை பழமாக சாப்பிடலாம். அல்லது அந்த கொட்டையை அரைச்சி சாப்பிடக்கூடிய நாட்டு மருந்துகளில் இன்றைக்கி முக்கியமாக சர்க்கரை நோய் என்றால் அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு இதாக பண்ணுது. அந்த வாயு தொல்லை, அது மாதிரி சில விஷயங்கள் அதை பார்த்துக்குது. இதாச்சா. அடுத்தாப்புல என்னாச்சுன்னா, பப்பாளி பழம். ஆமாம், பப்பாளி பழம் பாருங்கள், எவ்வளோ பச்சை, அதை பச்சையாக இருந்தது சேப்பா மாதிரி எவ்வளோ அழகாக கொடுக்கல. அது அதில் இருக்கக்கூடிய அந்த உயிர்ச்சத்து இருக்கு பாருங்கள், அந்த கலரிங் மேட்ரு தோள்களுக்கு ஒரு கலரை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. குடல் உபாதைகளுக்கு ரொம்ப முக்கியம். அது ரொம்ப மாசு, டயபெட்டிக் பீப்புள் இதை சாப்பிடலான்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது பார்த்துக்கலாம். அதாவது இது உடம்பு கூலிங் சமயத்தில் வெப்பமடையக்கூடியதுன்னு வெப்பமடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா தர்பூசணி, இது வெப்பமாக இருக்கக்கூடிய அந்த உடம்பு சீதோஷ்ணலாம் இது குறைக்கக்கூடியது. வயிற்றுப்புண்ணு, வாய்ப்புண்ணு எல்லாம் பண்ணலாம். ஐயா, இரும்பு கொட்டி கிடக்குது, இரும்பு தாது அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இது. சமயத்தில் டயபெட்டிக் பீப்புள் சாக்லேட் வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக 2 பேரிச்சம்பழத்தை பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஒரு டயர்டாக இருக்குது, ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு, வர முடியல, எழுந்திரிக்க முடியல. இன்னும் சொல்ல போனால் அரசு அலுவலகங்கள், கார்பரேட் கம்பெனிஸ்லாம் பண்ணும்பொழுது நிறைய பிஸ்கெட்ஸ் எல்லாம் கொடுக்குறது போல 2 பேரிச்சம்பழம், 2 இந்த பருப்பு, அதை அந்த இருக்கிற முந்திரி பருப்பு, ஒரு திராட்சை, அந்த மாதிரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய உபகாரமாக இருக்கும். மலச்சிக்கல், உடல் வலிமை, ஆண்மை, இந்த மாதிரி சில விஷயங்கள். மாதுளம்பழம் என்னங்க அது கொட்டி கிடைக்குதுங்க. மாதுளம்பழம் பார்த்தா பித்தம், அடுத்த மலச்சிக்கல், பல்லு இருக்கு பாருங்க, பல்லுக்கு மாதுளம்பழம் கால்சியம்லாம் நிறைய இருக்கிறதுனால அது ஒரு பெரிய உபகாரமாக சொல்கிறாங்க. அது மாதிரி உறுதி, அதாவது வயிற்று கடுப்பு, சீத பேதியெல்லாம் வருதுல்ல, வயிற்று கடுப்பு,
பார்த்துக்கிட்டு அந்த பைல்ஸுக்கு முந்தின ஸ்டேஜில் வயிற்று கடுப்பு அது மாதிரி வந்து பாத்ரூமில் கடின பலப்பிரயோகம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது விளாம்பரம், பித்தம், உடம்பு சொறி, சரங்கு, அலர்ஜி, இந்த மாதிரி வாய்ப்புண்ணு, தொண்டை புண்ணு, இது எல்லாத்தையும் அட்டை செஞ்சில் அடித்து பிச்சு உதறிடலாம். அது வராமலாம் வந்ததுக்கப்புறம் பயன்படுத்தி கொள்ளலாம். வருவதற்கு முன்பு வாய்ப்பு கிடைக்கும் போது எடுத்துகிட்டு போய் பழைய பெரிய ஒன்றும் இல்லை. ஆட்டோ ஸ்டேஜில் ஒரு 600, 700, 1000 ருபீஸு, 2000 ருபீஸ்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு பதிலாக வாங்கி போட்டுக்கோமே, பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்து. அது மாதிரி சப்போட்டா, என்னங்க சப்போட்டாவா, அதாவது புத்துணர்ச்சி பார்த்தோன்னா அதில் அது குளுக்கோஸோடைய இன்னொரு ரகங்கள், சுக்ரோஸ், அது மாதிரி சில மேட்டர்கள் இருக்குதுன்னா புத்துணர்ச்சி, அது மாதிரி வந்து குளிர்ச்சி, அது மாதிரி சில விஷயங்கள் கொடுக்குது. இதில் என்னாச்சுன்னா அடுத்தாப்புல சப்போட்டா வந்து வெள்ளரி பழம், என்னங்க இந்த அது வந்து வெள்ளரி பழம் என்பது என்ன கொடுக்குதுனாக்கா வயிற்றுப்புண்ணு, வயிற்று உப்புசம், அடுத்தாப்புல குடல் புண்ணு, எல்லா விஷயத்தையும் இந்த வெயில் காலத்தில் நிறைய கொஞ்சம் உரப்பு கொஞ்சம் விருந்தாடி நிறைய போகிற வேண்டிய ஹாலிடேஸில் போகிறப்ப அதுக்கு ஒரு பெரிய உபகாரமாக போகுது. தர்பூசணி தான் சொல்லிட்டோம். அடுத்தாப்புல முலாம்பழம், மலச்சிக்கல், சீதப்பேறு, ஆமாம், அது இல்லாமல் கீழ்வாதம், கல்லீரல் வீக்கம், இது தவிர சிறுநீரில் வந்து அடைப்பு இருக்கிறப்ப பிரச்சனை. அது இன்னும் சொல்ல போனால் தாகசாந்தி பண்ணுறாங்கல்ல, அதை வந்து குடிச்சே ஆகணும் அப்படின்னு குடிக்கக்கூடாது. குடித்து அதனால் வரக்கூடிய எஃபெக்டை இது பெரிய விஷயம். வீட்டு அம்மனிகள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்கள், இந்தாங்க அது எனக்கு தெரியாதா, நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் விட்ருக்கேன். அது வந்து எடுத்துக்கொள்வது நல்லது. அடுத்தாப்புல ஆரஞ்சு பழம் கேட்கவே வேணாம். அப்பா, ஆரஞ்செல்லாம் வந்து கண், நுரையீரல், ஆஸ்மா, அதெல்லாம் ஆஸ்மா, அது மாதிரி சில விஷயங்கள், குடல் புண்ணு, பல்நோய், சொறி சிறங்கு எல்லாத்தையும் வந்து பண்ணலாம். இது வந்து நீ டாக்டரா அப்படிலாம் கேட்கக்கூடாது. இது வந்து ஒரு விவசாயத்துறையில், இன்னும் சொல்ல போனால் மருத்துவத்துறை, சத்துணவு அந்த நிபுணர்கள்லாம் கலந்து ஆலோசித்த ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் சொல்லப்பட்டது. இன்னும் பழங்கள், காய்கறிகளை பற்றி நிறைய சொல்லுவோம். என்னையா இன்னொரு தகவலா? ஆமாம், இல்லைங்க, ஒரு அம்மா ஒரு 50-40 வருஷம் வாழ்ந்த அம்மா, 40-45 வருஷம், அவங்க ஹஸ்பண்டு இறந்து போகிறாரு. இறந்து போகிறதுக்கு முந்தைய இறந்துருங்க, கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு அவர் பிள்ளையை கூப்பிட்டு சொல்கிறாரு சில அறிவுரைகள், தம்பி தங்கச்சி கூப்பிட்டு அறிவுரைகள் சொல்கிறாரு, அம்மா இருக்கிறவங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, பக்கத்துடைய எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாரு. மனைவி மட்டும் நின்று அப்படியே போமான்னு எல்லாம் போனதுக்கு அப்புறம், ஏன் எல்லாரும் சொன்னீங்க, எனக்கு ஒன்றும் சொல்லியானே, ஏண்டே நீ வந்து 40 வருஷம் நம்ம கூட இருந்திருக்க, நாம் வாழ்ந்துருக்கிறோம், என்னைக்கேன்னு நான் சொன்னது ஒரே ஒரு செய்தி நீ பண்ணியிருக்கிறியா? எது நான் சொல்கிறேனோ அதுக்கு எகேன்ஸ்டாக தான் பண்ணுவேன். தயிர் வீட்டில் இருக்குன்னா வெளியில் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேன். ஒரு நல்ல துணி இருக்குனாக்கா அது தூக்கி ஓரம் கட்டி வச்சுருவேன். ஏதோ ஒரு ஆசையாக வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். இது மட்டும் இல்லை, அன்றாட எது செஞ்சாலும் எங்கள் அக்கா தங்கச்சி பண்ணுறது என்பதே போதும், யாருமே பண்ணுறதில்லை, அது குறுக்கெடுப்பேன். இப்படி பண்ண நீ நான் உயிரோடு இருக்கிறப்ப சொல்கிற பேணி எதையுமே மதிக்க மாட்டேன், 10 விஷயம் மதிக்க மாட்டேன், கேவலமாக பார்ப்பேன், என்ன அப்படி போவேன். நான் செத்து போனப்போ சொன்னதே கேட்க போகிறேன், நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அடுத்தவர் எழுதி சொல்லிவிட்டு போய் சொல்லி செத்து விட்டாராங்க. என்ன செய்யுது? இதான் நிலைமை.